ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரெயின்போ டோர் மான்வாவோட 66வது எபிசோட தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அந்த உலகம் முழுக்க கிராக்ஸாக விழ ஆரம்பிச்சிருக்கும். ஹியூடோக்கு அதை பார்த்தோன்னே தெரிஞ்சு போயிடுச்சு. போன உலகத்தில் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டரை ரிஃப்டை கிரியேட் பண்ணியிருப்பான். அது மூலமாக தான் ஏகப்பட்ட எனிமி ஆளுங்களும் அவங்களோட உலகத்தை அழிச்சிருப்பாங்க. இந்த விஷயம் இப்போ இங்கே ரிப்பீட் ஆகுது. இந்த உலகம் இது வரைக்கும் எதுக்காக சேஃபாக இருந்திருக்கும்னா, இந்த உலகத்தில் அந்த ஹெவன்லி கிளாக் இருந்திருக்கும். அதனால தான் ஏதோ இந்த உலகம் நிம்மதியாகவும் சேஃபாகவும் இருந்திருக்கு. ஆனால் அந்த கிளாக்கே உண்மையை சொன்னா ஒரு கர்ஸ் தான். என்னதான் இந்த கிளாக் இந்த உலகத்தை ப்ரொடெக்ட் பண்ணாலும் இந்த உலகத்தை யாராலையுமே காப்பாற்ற முடியாது. இப்படி ஒரு விஷயம் நம்ம ஹியூடோ நம்மளுக்கு சொல்றான். இந்த சைடு நம்ம அக்கீரா கிட்ட அவன் டாக்குமெண்ட்டை காட்டுறான். அக்கீரா, இந்த டாக்குமெண்ட்டை கொஞ்சம் பார்க்குது. அந்த டாக்குமெண்ட்லயும் என்ன இருக்குன்னா, அந்த பயங்கரமான 8th டிசாஸ்டர் அது இந்த உலகத்துல ஏற்பட போகும்ல, அந்த விஷயத்தை தான் அது டாக்குமெண்ட்டா கொண்டு வந்திருக்கான். இதுலயும் முக்கியமா அந்த ப்ளூ ஐ கம்பெனி இதை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கு. அதை நம்ம சுபாரு பார்த்து ஆடி போயிடறான். என்ன சுபாரு, இந்த மாதிரி எதுக்கு நின்னுங்கன்னே பார்க்குற? கொஞ்சம் உட்காருது. ஏன்னா என்ன மாதிரியே நிறைய பேர் வந்திருக்காங்க இந்த உலகத்துக்கு. முக்கியமா உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் தான். இந்த சைடு ஒரு பொண்ணு நம்ம கிங்காவை பார்க்க வந்திருக்கா. கிங்கா கிட்ட அவ எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறா. ஆனா கிங்கா பயங்கரமா அட்டாக் பண்றான். ஆனா எந்த விதமான அட்டாக்கும் அங்க அந்த பொண்ணு மேல ஒர்க் ஆகல. எதிர்பார்த்த மாதிரியே நீ ரொம்ப கோல்டா தான் பாருக்க. சரி, ஏதோ ஒன்று, என்னோட எக்ஸ்பிளனேஷனை நான் கண்டினியூ பண்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த உலகத்துல அட்மினிஸ்ட்ரேட்டர் ஏகப்பட்ட ரிஃப்டை கிரியேட் பண்ணுவாரு. இந்த உலகம் இது திரும்பவும் எழுதப்படும். இந்த உலகமே இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த உலகம் இருந்ததை விட ரொம்ப ஒரு பயங்கரமான விஷயத்த இந்த உலகம் அனுபவிக்க போகுது. முக்கியமா எங்களை மாதிரி ஆளுங்க, அதாவது நாங்க எல்லாருமே எக்ஸிக்யூட்டர்ஸ். ப்ளூ கம்பெனில இருந்து வந்த ஒரு ஆளுங்களும் அந்த அபடன்ஸ் செய்யப்பட்ட அந்த உலகத்துல இருந்து வந்த ஆளுங்களை விட, அதாங்க நம்ம ஹியூடோ, ஹாஜினு, லியானு, அவங்க 3 பேரை விடவும் 10 மடங்கு நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கு. அதனால என்னதான் ட்ரை பண்ணாலும் என்ன உன்னால எதுவுமே ஆக்க முடியாது. ஒரு சைடு நம்ம கிங்காக்கு ரொம்ப பயமா இருக்கு. சுபாரோ மூலமா ஃபியூச்சர் அவன் பார்த்திருப்பான். உலகமே அழிஞ்சு போய் ஒண்ணுமே இல்லாம இருக்கும். ஆளுக்கு எல்லாரையுமே ப்ரொடெக்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை. ஆனா யாரையுமே ப்ரொடெக்ட் பண்ண முடியாம போயிருக்கும். இந்த வாட்டியும் அதே மாதிரி ஆகும்னு அவனுக்கு ஒரு சைடு பயமாவும் இருக்கு. என்ன ஆச்சு கிங்கா, நீ எதையோ யோசிச்சு பயப்படுற மாதிரிலாம் இருக்க? இல்ல, இந்த மாதிரி இந்த உலகத்துல இருக்க ஒருத்தங்களையும் நான் விட்டு கொடுக்க போதில்ல. எல்லாரையுமே நான் காப்பாத்துவேன். கிங்கா, உன்னோட முகத்தை பார்க்கும் போதே எனக்கு தெரியுது, எதிர்பார்த்த அந்த பயம் இது கொஞ்சம் கொஞ்சமா உனக்குள்ள வந்தோம். இல்ல, நான் ஒன்னும் பயப்படல. உன்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். நீ சொல்ற ஒரு விஷயத்தையும் நம்புறதுக்கு நான் தயாராகவே இல்லை. நம்பவும் மாட்டேன். நான் கண்டிப்பா இந்த உலகத்தை நாங்க ப்ரொடெக்ட் பண்ணுவோம். நாங்க இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்துக்கு எதுவும் ஆகாது. அதே மாதிரி தான் இந்த பக்கம் அக்கிராவை பார்க்க இன்னொருத்தன் வந்திருக்கான். அக்கிராக்கு தான் வானத்துல இருக்க அந்த ஸ்கை நான் ரொம்ப பிடிக்கும்ல, அதனால ஸ்கையை பத்தி ஆளு பேசுறான். உண்மையை சொன்னா எனக்கு எனிமிங்க கிட்ட பேசணும்னு எந்த விதமான ஆர்வமும் இல்ல. முக்கியமா நான் வந்ததுக்கு காரணம் இந்த ஃப்ளவரை குத்துட்டு போலாம் அப்படின்னு தான் வந்தேன். அதே தான் எனக்கும் கூட பேச விருப்பம் இல்ல. நீ எங்கிருந்து வந்தியோ அதே ஸ்கைக்கு நான் உன்னை அனுப்ப போறேன். இந்த சைடு நம்ம கோல் கிங் சாயா, அவங்க கிட்டயும் ஒரு பொண்ணு வந்திருக்கா. அவளும் ஒரு எக்ஸிக்யூட்டர் தான். அந்த பொண்ணு சொல்ல வரா. ஆனா அதுக்குள்ள நம்ம ஆளு பயங்கரமா அங்க கலாய்க்க ஆரம்பிச்சிடறான். என்ன ஆச்சு, உன்னோட பிளானை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறியோ? ஆனா உன்னால எங்களை கொல்ல முடியாது. அதனை அப்படி கொன்னா அவ்வளவுதான். அதுக்கு மேல இருக்கிற அந்த பாஸ் அவன் ரொம்ப கோவமாவான். உன்னோட பிளான் பிளானுக்கு ஏத்த மாதிரி போவாது அப்படின்னு பயங்கரமா கலாய்க்கிறான். கண்டிப்பா நீங்க இதுக்காக வருத்தப்படுவீங்க. எங்களோட பிளான் ஆரம்பிக்கிட்டோம். அப்படியா, உங்களோட பிளானை பொடியா ஒண்ணுமே இல்லாம நாங்க நொறுக்கிடுவோம். இந்த விஷயத்துக்கு இதை பாக்குற நம்ம ரேஞ்சி, சாய்கா, அவங்க 2 பேரும் ஒத்துக்கிறாங்க. ஆமா, அதே தான் நாங்களும் பண்ணுவோன்னு. இந்த சைடு அதே மாதிரி ஷிகிஷிமா கிட்ட இன்னொருத்தன் பயமுத்துறான். நாங்க என்ன திரும்ப பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் உங்க எல்லாரோட நம்பிக்கையை உடைப்போம். முக்கியமா உன்னோட ஃபேமிலி, ஃப்ரெண்டு, உனக்கு யாரு ரொம்ப நெருக்கமா இருக்காங்களோ உங்க எல்லாரையுமே கண்ணு முன்னாடியே கொள்ளுவோம். இது ஒரு யூனிக்கான மெத்தடு அப்படின்னு அவன் பயமுத்துறான். ஆனா நம்மளால தான் பயங்கரமான ஃபியூச்சர் எல்லாம் பார்த்துருக்கானே, அதனால ஷீகிஷிமாக்கு அங்க பயமே இல்லை. நீ என்ன வேணா சொல்லு, இந்த மாதிரி எப்ப நான் ஃபியூச்சரை பார்த்தனும் எனக்கு பயம் இருக்கான்னு கேட்டா கிடையாது. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். போன வாட்டி ஆன மாதிரி இப்ப ஆகாது. ஏன்னா நான் ஒன்னும் தனியா சண்டை போட போதில்ல, கூட இந்த டைம்ல எல்லாருமே இருக்காங்க அப்படின்னு நம்ம ஆளு சொல்ல, இந்த சைடு இதே விஷயத்த அங்க சுபாரு சொல்ல வரான். நீ என்னோட டெலிபதியை பிளாக் பண்ணிருக்கலாம். அதனால நீ யோசிப்ப இந்த மாதிரி என்ன நீ பயமுத்திட்ட, எல்லாருமே பயந்து போன நிலையில இருப்பாங்கன்னு. நீ யோசிக்கிறது தப்பு. மாதிரி என்னதான் நீ டெலிபதியை பிளாக் பண்ணாலும் உன்னால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா எங்களை தப்பி தவறி கூட அண்டர் எஸ்டிமேட் பண்றத அவளுக்கு எவ்வளவு அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவீங்களோ அவ்வளவுக்கு
நாளைக்கு எவ்வளோ மிகப்பெரிய தப்பா இருக்கும் உங்களுக்கு. அப்போ உன்ன மாதிரி ஒரு லீடர் மேல எல்லாருக்கும் அவ்வளோ நம்பிக்கையா? நான் ஒன்றும் அவங்க எல்லாரோட லீடரும் இல்லை, எல்லாருமே என்னோட கம்பெனியன். அதே டைம்ல எல்லாருமே எனக்கு ரொம்ப ஈக்குவல். அதனால நான் வந்து இந்த மொமெண்ட்ல என்ன பண்ண ஆசைப்படுறேன்னா அவங்க மேல நம்பிக்கை வைக்கிறேன், அவங்க ஏன் மேல நம்பிக்கை வைப்பாங்க. அங்க இப்படி சொல்லும் போது அந்த இடத்துல பிளட் வந்து அப்படியே பரவ ஆரம்பிக்கும். நம்மளால அவனோட வேம்பியர் ஃபார்முக்கு போறான். ஆல்ரெடி சொல்லிட்டேன்பா, நான் வந்து ஜஸ்ட் ஒரு அவதார் தான், அதாவது என்னோட உண்மையான பாடி இங்க கூட இல்ல. அப்படியா? நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் வந்து இங்கிலிருந்து தப்பிக்க விட மாட்டேன், உன்னை எங்கே கொல்ல போறேன் அஸ்மோடியஸ். அப்படியா? உன்னால என்ன பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். நீ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இண்டிவிஜுவலா இருக்க. இந்த சைடு சிபிலுக்கும் இந்த விஷயம் வந்து தெரிய வரும். அங்க வேங்கிஷும் சொல்றாரு, இனி என்ன சொல்ல வரேன்னு தெரியுது. இடத்துல இப்படி இவங்க பேசும்போது ஒரு ரெட் கலர்ல ஒரு ஒளி கிரியேட் ஆகும். திடீர்னு ஒரு டோர் அப்பியர் ஆகி அந்த இடத்துக்கு ஆஸ்மோடியஸும் நம்ம ஹீரோவும் வராங்க. அங்க பயங்கரமான சண்டை போகுது. ஆஸ்மோடியஸ் அப்படியே பறந்து வரான் அந்த இடத்துக்கு. ஆனா நான் யோசிச்சு பார்க்கல, நான் என்ன யோசிச்சேன்னா நம்ம ஏதோ ஹியூமன்ஸோட உலகத்துல பெரிய சண்டையை போட போறோம் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா பரவாயில்ல, ரெயின்போ டோரோட கிங்கோட ட்ரோனுக்கே நீ கொண்டு வந்துட்டேன். இது வந்து தனிப்பட்ட ஒரு டைமென்ஷன், இந்த இடத்துல ஹியூமன்ஸ் இல்ல, அதனால யாருக்குமே அந்த அளவுக்கு எதுவும் ஆகாது. அப்படின்னா இது ஒரு டைமென்ஷன், அதனால்தான் அட்மினிஸ்ட்ரேட்டரால இன்னமும் கண்டுபிடிக்க முடியலையோ. பரவாயில்ல, இதுவும் நல்ல விஷயமா இருக்கு. என்னோட பாடி மைண்டு எல்லாமே கனெக்ட் ஆயிருக்கு. மற்ற எக்ஸிக்யூட்டருக்கும் என்னோட ரியலான உடம்புக்கும் இந்த கான்சியஸ்னஸ் வந்து போகும். அது மூலமா இந்த லொகேஷனை பத்தி தெரிய வந்துடும். இப்படி சொல்லி வாயமுல அதுக்குள்ள பிளட் மோல்ட் அந்த ஸ்கில் வந்து அவனை மொத்தமா முடிச்சது. அவனோட உடம்பு அப்படி குத்தி கிழிக்கப்பட்டு அந்த இடத்துல நம்ம வேங்கிஷ் வராரு. இது என்ஜாய் பண்ணு நீ, ஏன்னா இந்த இடத்த நாங்க எப்படியோ அபடன் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சேன். அங்க இப்போ ஆஸ்மோடியஸ் சொல்றான், நான் இப்போவும் யோசிக்கிறேன் என்னோட மெயின் பாடி வந்து உன்னை கம்பேர் பண்ண ஸ்டாங்கா இல்ல நீ ஸ்டாங்கான்னு. அப்படியா? எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்ல, இறந்து போ. அந்த இடத்துல சி ஆஃப் கான்சியஸ்னஸ் அதுல அவன் தள்ளி விட்டுறான். அதனால அவனோட சோலும் அப்படியே அங்க அழிஞ்சு போகுது. அங்க இது ஒரு காப்பினால அவளுக்கும் அவனுக்கு எதுவுமே ஆகல. அவனோட ரியலான பாடிக்கும் இந்த விஷயம் தெரிய வருது. என்னோட காப்பி செய்யப்பட்ட அந்த பாடி அது வந்து அழிஞ்சு போயிடுச்சு. ஆமா, என்ன ஆச்சு பிரசிடென்ட்? அதுவா, என்னன்னா எனக்கு அவங்களோட மெயின் பேஸ் இது வந்து தெரிய வந்துச்சு, அது எங்க இருக்குன்னு. அங்க இதனால ஆஸ்மோடியஸ் அங்க சொல்றான், இதை வந்து நம்மளோட கிளைண்ட்டுக்கு கொடுத்துட்டா அவ்வளவுதான், ஒரு மிகப்பெரிய ரிவார்டே நம்மளுக்கு கிடைக்கும். இமேஜின் பண்ணதை விட இந்த விஷயம் இன்னமும் பெருசாயினே போகுதுப்பா. இதை பத்தி நம்ம சீக்கிரமா அங்க ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். இந்த பக்கம் நம்ம வேங்கிஷ காட்டுறாங்க. நம்ம ஆளுங்களுக்கு இன்னமும் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டரோட பேரு அதுவே ஒரு மிஸ்ட்ரியா இருக்கு. ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கும், பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசேஷன் மாதிரி ஒரு வேலையை அவங்க பார்த்துருக்காங்கன்னு. அப்போனா கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு பிளான் வேணும் இல்லையா? ஆமா சுபாரு, நான் அதை பத்தி யோசிச்சேன். அதுக்காக தான் இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. அந்த இடத்துக்கு சஃபீனா, ருயின், பிரான்ஸ் கிங் ஒரு அங்க வந்திருக்காங்க. நம்ம சுபாருவும் பார்த்து ரொம்ப ஆச்சரியமாகறான். அட சிபிலு, நீயுமா? அங்க இவங்க ஒண்டி இல்லாம அந்த டோருக்கான இன்வென்டரா இருந்தாங்களே அவங்களும் இந்த உலகத்துக்கு வந்திருக்காங்க. அங்க சஃபீனா தான் ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த உலகத்துல திடீர்னு ரிஃப்ட்னு ஒரு விஷயம் அப்பியர் ஆக ஆரம்பிச்சது. அதனால அந்த கேட்டை அபாலிஷ் பண்ற விஷயத்துக்காக நம்ம ஹீரோ கிட்ட ஒப்பீனியனை கேட்கறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஆச்சரியமாகறான், என்னது நானா? இடத்துல திடீர்னு நம்ம சில்வர் கிங்கும் சொல்றான், நான் வந்து ஒரு விஷயத்த சொல்லணும், என்னன்னா நான் வந்து உன்னோட கான்ட்ராக்ட்ல இருந்து விலகுறேன்ப்பா. அங்க இதை கேட்டு நம்மளால ரொம்ப ஷாக் ஆகுறான். என்னது, ஏன், என்ன ஆச்சு? இவன் ஷாக் ஆகும்போது அந்த இடத்துல நம்ம வேங்கிஷ் வந்து சொல்றாரு, எல்லாம் ஷாக் ஆகாத, ஏன்னா இதை விடவும் நிறைய விஷயத்த நம்ம பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து இங்கதான் நம்மளோட உலகத்துல க்ளோஸா எங்கேயோ இருக்கான். பூமிலாம் எப்படி ரொட்டேட் ஆகும் அந்த மாதிரி இப்போ அந்த பூமி வந்து ரொட்டேட் ஆகும் போது நம்ம உலகத்தோட அவர் வந்து க்ளோஸா இருக்காரு. அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. அதனால நாங்க பேச போற மாதிரி இருக்கும். இது கேட்கிற நம்ம ஹீரோக்கு புரியல. ஆமா, எப்படி நம்ம உலகத்தை பத்தி இந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும்? அதை நீ கண்டுக்க வேணாம், நான் வந்து இப்ப போறேன். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்காது. அவரை இப்பயே மீட் பண்ணோம். நான் இல்லாத இந்த டைம்ல இந்த ப்ளூ ஐ கம்பெனி அவங்க உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரிஃப்ட் இந்த மாதிரி விஷயத்தையும் நீ தான் பாத்துக்கணும் சுபாரு. இந்த விஷயத்தையும் நான் உன்கிட்ட விட்டு போறேன். சோ என்ன, நீ தான் பாத்துக்கணும். இதுக்கப்புறம் இந்த விஷயத்த மத்தவங்க கிட்ட ஒரு மீட்டிங் மாதிரி அங்க சொல்றான். ஆளுக்கு இன்னமும் தெரியல அந்த ரிஃப்ட் மத்த விஷயத்தெல்லாம் என்ன பண்ணலான்னு. அதுக்கு மேல ஜனவரி 1 ஒரு முக்கியமான மீட்டிங் மாதிரி பிரஸ் கான்ஃபரன்ஸும் நடக்க போகுது. அங்க அதுல வர என்ன சொல்ல போறாங்க அதுவும் நம்ம ஆளுங்களுக்கு தெரியல. ஹியூட ஒரு ஐடியாவை தரான், இந்த ரிஃப்ட் வந்து இருக்குல்ல, இதையே நம்மளால பயன்படுத்திக்க முடியும். என்ன சொல்ல வரேன் புரியுதா? இது மூலமா மத்த உலகத்துல இருக்க ஆளுங்களை கான்டாக்ட் பண்ண முடியும். சோ அதனால ஹெல்ப்புக்கு அவங்க வந்து வருவாங்க. இது ஒரு நல்ல ஐடியாவா தோணுது. இந்த சைடு சாய்காவோட அக்கா அங்க போயின்னு இருக்கா. உலகத்துல அந்த ஸ்டார் கேட்ஸ் எல்லாம் அப்பியர் ஆகும்ல, அதை வந்து நம்ம ஆளுங்க ஒழிச்சு கட்டிட்டாங்க. அது என்னதான் அப்பியர் ஆகலனாலும் இங்க ரிஃப்ட் வந்து திடீர்னு அப்பியர் ஆகுது. இப்படி இதை பத்தி எல்லாம் யோசிச்சுன்னு போகும்போது அந்த இடத்துக்கு ஒரு கோல்டன் டோர் அப்பியர் ஆகுது. அதை பார்த்தோன்னே சாக்குரா என்ன நினைக்கிறானா, அவளோட டோர் ஓனர் லேட்னா அவங்களதான் மீட் பண்ண போறா அப்படின்னு நினைக்கிறான். நான் அதுல இருந்து வரது ஏதோ சஃபீனா தான். சஃபீனாவை பார்த்து அவ ரொம்ப ஆச்சரியமாகறான்.
சாக்குரா உன்னை நான் பாக்குறதுக்கு தான் வந்தேன். நீ என்ன பண்ணு, கோல்டன் லைட் நீட்னா உங்களோட கான்ட்ராக்டை உடச்சிட்டு என் கூட இணைஞ்சிரு அப்படின்னு இவங்க ஏதோ ஒரு பிளான பண்றாங்க. இங்கே இந்த எபிசோட முடியுது. இதே மாதிரி தான் ஒரு இடத்துல ஒருத்தங்க போயிட்டு இதே மாதிரி விஷயத்த சொல்லுவாங்க. அது ஏன்னா இப்படி பண்ற மூலமா உங்களோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகரிக்கும். இதனால என்ன ஆக போகுது எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க, ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.